ஒரு பெண்ணின் ஆசை. வசந்தி ஹாலில் சோஃபாவில் பேத்தியுடன் அமர்ந்திருந்தார். கையில் நூலகத்திலிருந்து எடுத்து வந்திருந்த புத்தகம். பேத்தி ஜானவிக்கு 10 வயசு ஆகிறது. அன்று கொஞ்சம் சளியும் இரும்பலுமாக இருக்க பள்ளிக்கு அனுப்பவில்லை. மகன் வைபவும் மருமகள் நயனாவும் ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள். அதுவும் ஒரே அலுவலகத்தில். காலையிலே அவர்களுக்கு பேருந்து வந்து அழைத்து சென்றுவிடும். இனி மாலை 6 மணிக்கு தான் இருவரும் களைப்புடன் வீடு திரும்புவார்கள். அதுவரை ஜானவி அவர் பொறுப்புதான். அதன் பின்னரும் கூட. வைபவும் நயனாவும் வந்ததும் அவள் செய்து வைத்திருக்கும் சிற்றுண்டியை உண்டுவிட்டு கொஞ்ச நேரம் தொலைக்காட்சி பார்ப்பார்கள். ஜானவி அவர்கள் குடியிருப்பிலே ஒரு வீட்டில் டியூஷன் படித்தாள். அவள் டியூஷன் முடிந்து வரவும் 8:30க்கு இரவு உணவு. பின் அவரவர் அவரது அலைபேசியிலேயோ மணிக்கடினிலேயோ ஐக்கியமாகி விடுவார்கள். புத்தகத்தை கண்கள் மேய்து கொண்டிருந்தாலும் ஒரு காதை தொலைக்காட்சியிலும் வைத்திருந்தார் வசந்தி. காரணம், ஜானவி பார்த்து கொண்டிருந்த காணொளியில் கூறப்பட்ட சுவாரஸ்யமான தகவல்கள். ஜானவி சிறு பெண்ணாக இருந்தாலும் அவர் அறிவுரை கூறி வளர்ந்திருந்த விதத்தில் யூடியூப்பில் கூட பொழுதுபோக்கிற்காக மற்றும் என்று இல்லாமல் நல்ல காணொளியாக தேடி தேடி பார்ப்பாள். அதுவும் அவளுக்கு பறவைகள் என்றால் கொல்ல அச்சம். பெரியவளானதும் ஆர்னித்தாலஜி படிக்க போறேன் என்று சொல்லுவாள். அது என்ன விளங்காத மொழி என்று விழித்த பாட்டியை கண்டு சிரித்து பறவைகள் குறித்த படிப்பு என்று விளக்கியும் சொன்னாள். அப்போதும் பறவைகள் ஆர்வலர் ஒருவர் பேசிக்கொண்டிருந்த காணொளியைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். தமிழில் இருந்ததால் வசந்தியும் ஆர்வமுடன் கேட்டலானார். நீல கருங்குயில் என்ற பறவையை குறித்து பேசிக்கொண்டிருந்தார் அந்த மனிதர். குயிலுக்கு பொதுவாக கூடு கட்ட தெரியாது. அது ஒரு சோம்பேறி பறவை என்பது போல் வசந்தி கேள்விப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த மனிதர் அதையும் வேறு விதமாக சொன்னார். அதாவது குயிலின் உடல் அமைப்பில் கூடு கட்டுவதற்கு தேவையான அமைப்புகள் இல்லை, படைப்பிலே அவ்வாறு அமைந்து உள்ளது என்றார். எனவே அதுதான் முட்டையிடும் காலங்களில் காக்கையின் கூட்டில் சென்று தன் முட்டைகளை போட்டு விடுமாம். காக்கைக்கு முட்டைகள் வேறுபாடு தெரியாது என்பதால் அதுவும் அடக்காத்த பின் குஞ்சுகளுக்கும் இரை ஊட்டுமாம். இதுவரை வசந்திக்கு ஏற்கனவே தெரியும் என்றாலும் அதற்கு மேல் அவர் சொன்னது அவளுக்கு புதிய செய்தி. அதாவது பிறக்கும் குஞ்சு ஆணாக இருந்தால் பிரச்சனை இல்லையாம். ஏனென்றால் ஆண் குஞ்சு முழுவதும் கருப்பாக பார்ப்பதற்கு காக்கை குஞ்சு போலவே இருக்குமாம். ஆனால் பெண் குஞ்சு பழுப்பு நிறத்தில் உடலெல்லாம் வெண் புள்ளிகளுடன் வித்தியாசமாக இருக்குமாம். பிறந்த சில மணி நேரத்திலேயே அது தன் குஞ்சல்ல என்ற உண்மையை காக்கை தெரிந்து கொண்டு விடுமாம். எனவே அதை கொத்தி கொத்தி விரட்ட ஆரம்பிக்குமாம். முடிவில் எப்படியாவது கூட்டிலிருந்து கீழே தள்ளிவிடுமா. அதன் பின்னர் அந்த பெண் குயில் கிடைக்கும் புழுவையோ பூச்சியோ உண்டு எந்த பறந்தோ பூனையோ கொத்தி கொண்டு போகாமல் தப்பித்து பெரிய ஜீவ மரண போராட்டம் நிகழ்த்திதான் வளர்த்து பெரியதாகுமா. காணொளி முடிந்ததும் நான் கொஞ்சம் தூங்குறேன் பாட்டி என்று விட்டு ஜானவி சென்று படுத்து விட்டாள். வசந்திக்கு தான் அதிலிருந்து வெளியே வர முடியலை. பெண் கோயிலுக்கு கூட வாழ்க்கை போராட்டம்தானா? அவருக்கு இப்போது 50 வயதாகிறது. அவருக்கு 10 வயதாகில் அவர் அன்னை இறந்து விட்டார். தந்தை இன்னொரு திருமணம் செய்து கொண்டார். சித்தி கொடுமை என்று முற்று முழுவதாக சொல்ல முடியாவிட்டாலும் சற்றென தன் வீட்டில்தான் அந்நியமாகி போனதாக உணர்ந்தார். தந்தையும் அதெல்லாம் பெரியதாக கண்டு கொள்ளவில்லை. நன்றாக படிக்கும் பெண்ணாக இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு போய் குப்பை கொட்ட போகிறவளுக்கு எந்த நேரமும் கையில் என்ன புத்தகம் வேண்டி கிடக்கு, வந்து கொஞ்சம் சமயக்கட்டில் ஒத்தாசை பண்ணுனா என்ன என்று சீறி வரும் சித்தியின் வார்த்தைகளின் பின் படிக்க மனம் வராது. அந்த கொஞ்சம் ஒத்தாசை என்பது ஊற வைத்திருக்கும் அரிசி பருப்பை கிரைண்டரில் ஆட்டுவது, காய்கறிகளில் நறுக்கி தருவது, அடுப்பில் சித்தி தாளித்து விடும் பண்டத்தை அது தயாரானதும் இறக்கி வைப்பது, சில பொழுதுகளில் பாத்திரங்களை விலக்கி வைப்பது என்று முடிவில்லாத தொடர்கதையாய்
நீண்டு கொண்டே செல்லும். 10வது தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேறியிருந்தவருக்கு முதல் பிரிவான கணக்கு அறிவியல் கிடைக்காவிட்டாலும் 2வது பிரிவான முழு அறிவியல் பிரிவில் கண்டிப்பாக இடம் கிடைத்திருக்கும். ஆனால் அறிவியல் படித்து என்ன பெருசாக கிழிக்க போறா? அறிவியல் ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை, ஹோம் சயின்ஸில் சேர்த்து விடுங்க. தையல் எம்ப்ராய்டரி கற்று வச்சா நாளைக்கு உதவும் என்று சித்தி முடித்துவிட அவள் வேறு வழியின்றி ஹோம் சயின்ஸில் சேர்ந்தாள். அவளை விட குறைவான மதிப்பெண்கள் பெற்றவர்கள் கூட அறிவியல் பிரிவில் இருக்க அவளுக்கு கொஞ்சம் குன்றலாக தான் இருந்தது. ஆனால் ஏதோ இதுவரை சித்தி படிப்பை நிறுத்த வேண்டும் என்று சொல்லாமல் இந்த அளவினரும் அனுமதித்திருக்காளே என நன்றாகவே படித்தாள். கல்லூரியிலும் சித்தியின் அறிவுரையின் பேரில் பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் எடுத்தாள். படிக்கும் காலத்தில் அவர்கள் கல்லூரியில் வேலை வாய்ப்புகள் குறித்த விரிவுரைகள் அடிக்கடி நடக்கும். அதில் எல்லாம் பங்கு கொள்ளும்போது முடித்ததும் எந்தெந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அவள் மனம் கணக்கு போட்டு கொண்டிருக்க, அவள் படிப்பை முடிக்கும் முன்பாகவே வரனுடன் வந்து நின்றாள் அவள் சித்தி. எங்கள் அம்மா பக்கம் சொந்தக்கார பையன், ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. கூட பிறந்தவங்க 2 பொண்ணுங்க, 2யும் கட்டி கொடுத்தாச்சு. மாப்பிள்ளையோட அம்மா அப்பா கிராமத்தில் இருந்தாலும் பொண்ணுங்களை இங்கே தான் கட்டி கொடுத்துருக்கு. அதனால் அவங்க அப்பப்போ வரப்போக இருப்பாங்க. மற்றபடி எந்த தொந்தரவும் இல்லை. முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம போன மாதம் லக்ஷ்மண் கல்யாணத்துக்கு போயிருந்தப்போ வசந்தியை மாப்பிள்ளை பார்த்துருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டதாம். அதனால் அவங்களே செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. நகை மற்றதெல்லாம் கூட நம்ம இஷ்டம்னு சொல்லிட்டாங்க. வசந்தியின் தந்தைக்கு தன் அதிர்ஷ்டத்தை நம்பவே முடியவில்லை. வசந்தியின் வேலை பார்க்க வேண்டும், இப்போதைக்கு கல்யாணம் வேண்டும் என்று மறுப்புகள் எல்லாம் முடங்கி போய்விட்டன. இடையில் சோகமாக சுற்றி கொண்டிருந்தவளிடம் வந்த அவள் சித்தி, ஏதோ பார், எனக்கு கல்யாணம் ஆனது முதற்கொண்டு உன்னதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதிலேயே உன் சித்திக்கிண்டு ஒரு புழுவோ பூச்சியோ வயிற்றுல தங்கலை. அதுக்கு கோவில் குளம்னு போகலான்னு பார்த்தா சின்ன பொண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டுன்னு, அப்புறம் வயசு பொண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டுன்னு ஆரம்பம் முதலே உங்கள் அப்பா ஒத்துக்கலை. இனியாவது கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நீ கிளம்பினா நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பார்ப்போம் என்று நிடுஷ்டமாக சொல்லிவிட மறுமொழி பேசாமல் திருமணத்துக்கு சம்மதித்தாள். எத்தனையோ பாவம் செய்திருந்தாலும் எந்த பிறவில் செய்த புண்ணியமோ மன வாழ்க்கை நன்றாகவே அமைந்தது அவளுக்கு. கணவன் வாசுதேவன் அவளிடம் மிகவும் பிரியமாக இருந்தான். அவளுக்கு வேண்டியது பார்த்து செய்து, அவள் தவறு செய்தாலும் கடிந்து கொள்ளாமல் அன்பாக நடந்து கொண்டு என அந்த மகிழ்ச்சியில் கோவில் குளம் என சுற்றுலா சென்ற தந்தையும் சித்தியும் விபத்தில் பலியானது கூட அவளை பெரியதாக வருத்தவில்லை. அவளது வேலைக்கு போக ஆசை என்பதை மட்டும் நிறைவேற்ற முடியாது என்று விட்டான் வாசுதேவன். உனக்கு இங்கே என்ன குறை வசு? என்னை பார்த்துக்கோ, வீட்டு வேலைகளை பாரு. மாதத்துக்கு 2 தடவை என் அக்காவும் தங்கச்சியும் இங்கே வந்துடுறாங்க. அவங்களுக்கு செய்கிறது செய், இதுலேயே நேரம் போயிடும். வேலைக்குன்னு போயிட்டா அப்புறம் இதெல்லாம் யார் பார்ப்பாங்க? அது மட்டும் இல்லாமல் நீ என்ன இன்ஜினியரிங் வாங்க ஏதாவது படிச்சிருக்க? ஹோம் சயின்ஸ் தானே, அதில் கிடைக்கும் வேலையெல்லாம் பெருசாக சம்பளம் கூட கிடைக்காது என்று விட அவளது இறுதி முயற்சியும் தோல்வியிலே முடிந்தது. சுற்றி தெரிய விரும்பும் பறவைக்கு சுதந்திரம் தானே முக்கியம். கூண்டு தங்கமாக இருந்தால் என்ன, தகரமாக இருந்தால் என்ன? அவளுக்கு அமைந்த தங்க கூட்டிலே சுற்றி தெரிய பழகி கொண்டாள். மகன் வைபவ் பிறந்து அதன் பின் வீர குழந்தையில் இல்லாமல் போக அவன் வளர்ந்து வாலிபனாகியுடன் பணிபுரியும் பெண்ணை காதலிக்கிறேன் என்று வரும் வரை சமையலறையிலேயே சாஸ்வதமாகி போயிருந்தது அவளுக்கு. மருமகள் வருவாள். இறுக பிடித்திருக்கும் துடுப்பை கொஞ்சம் இடம் மாற்றிவிட்டு ஓய்வு எடுக்கலாம் என நினைத்திருந்தவளுக்கு மருமகனும் தொடர்ந்து வேலைக்கு செல்வாள் என்ற விஷயத்தை ஜீர்ணித்து கொள்வது
கஷ்டமாக இருந்தாலும் இது தனக்கு புதிதாய் என்பது போல அதையும் புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டாள். 2 ஆண்டுகள் முன்பு வாசுதேவனும் இறைவனடியை சேர்ந்துவிட சமையல், பேத்தி இரண்டுமே உலகமாகி போனது அவருக்கு. இன்று அந்த காணொளியை பார்த்ததும் எல்லா நினைவுகளும் மனதில் அலைமோத பெருமூச்சு அறிந்தார். மனிதனோ மிருகமோ பறவையோ பெண்ணாக பிறந்துவிட்டால் போராட்டம் நிச்சய போல என எண்ணிக்கொண்டவர், மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமா என்று பாடிய கவிமணி ஒருவேளை பெண்ணாக பிறந்திருந்தால் மாற்றி எழுதியிருப்பாரோ என்ற சிந்தனையில் இதழ்களில் தோன்றிய சிறு புன்னகையுடன் மாலை வேளை சிற்றுண்டை தயாரிக்க தன் சமையல் சாம்ராஜ்யத்துக்குள் சரண் புகுந்தார்.